திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரைகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரைகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரைகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்கிறோன்னே தெரியாது, எதுக்காக செய்கிறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக இல்லைடா, பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனின் 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் மாரகாதிபதியாக சனி பகவான் அஷ்டமத்து சனி போயிருக்காரு. என்னையா இது இப்போ தாயா கெண்டச்சனிலேருந்து தப்பிச்சபடி அஷ்டமத்து சனி போய் உட்காந்துருக்கானு. இந்த கெண்டச்சனி என்னை படாத பாடுபடுத்தி விட்டா அந்த அஷ்டமத்து சனி என்னெல்லாம் செய்ய போகிறானோ ஈஸ்வரா. இந்த சனி பகவானுக்கு வேறு வேலையே இல்லையா, திரும்ப 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 என்னையே சுற்றி சுற்றி சாட்டையால் அடிக்கிறாப்லையே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுമായ சுக்கிர பகவான் அங்கு உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அதே சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி 8ல் மறையிறது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சென்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் என்னன்னா ஒரு புதுமையான விஷயங்கள்னா இயற்கைக்கு உட்பட்ட பஞ்ச தத்துவங்கள் செய்யக்கூடிய பஞ்சபூதங்கள் அடங்கிய அந்த தன்மையை அனுசரித்து, இது விதிக்கப்பட்டது, இது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இங்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற அமைதியாக யார் ஒரு வாழ்நாளை கழித்து இறை வழிபாட்டில் நாட்டத்தை செலுத்தி. ஏன்னா சனி பகவானுக்கு என்ன, துர்வாச ரிஷியோட மனைவிக்கே வரம் கொடுத்தவர். துர்வாசர் எப்படிப்பட்டவர், கோவப்பட்டவர், அவருக்கே வரம் கொடுத்து அந்த வரத்தின் மூலம் தான் இன்று ஒரு கதலி பழம் என்று சொல்லக்கூடிய வாழைப்பழமும் வாழை மரமே நமக்கு கிடைச்சது. அதுக்கு சனி பகவான் தான் காரணம். நிலைத்த புகழ். வாழைப்பழம் இல்லாமல் எந்த பூஜையும் கிடையாது, வாழை மரம் இல்லாமல் எந்த நல்ல விஷயங்களையும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான புண்ணியத்தை அவருக்கு தந்ததை போல் நேர்மையான நியாயமான கோரிக்கையில் இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்போ என்ன, கண்டச்சனியை விட அஷ்டமத்து சனி ஓரளவு மேல். அப்போ இதுவரை கடந்த வந்த 2.5 கால ஆண்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா உங்கள் 2ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி சந்திரன் வெளிநாடு செல்வதற்குண்டான யோகத்தை ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்.
7ஆம் இடத்துல யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க? சூரியன், செவ்வாய், புதன், ராகு. இப்போ வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாருக்கும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் வந்து, சூரியன் உங்கள் ராசியாதிபதி சூரியன். அப்போ ராசியாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பது எவ்வளோ பெரிய விஷயம், அருமையான விஷயம் தானே. அப்போ இது எல்லாமே சூரியன் செவ்வாய் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சித்தவர்கள் நிச்சயமாக அரசு உத்தியோகத்திற்காக அதீதமாக முயற்சி. ஆனால் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா 7ல் ராகு உட்காந்துருக்கான் உங்கள் ராசிக்கு 7ல். இப்போ கேது வந்து உங்கள் ராசியிலே உட்காந்துட்டு சில விஷயங்களை தடை போட்டுட்டு இருப்பாரு. வேகமாக பண்ணாத என்ன, வேகமாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது விநாயகர் வழிபாடு, அதுவும் மேற்கு பார்த்த விநாயகர், பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகரோட வழிபாடு பண்ணுங்க. கேதோட அனைத்து தோஷங்களும் தீரும். அப்போ 7ல் அவங்க சுகஸ்தானாபதியும் பாக்கியஸ்தானாபதியும் செவ்வாய் உட்கார்ந்துருக்காங்க. 2 மட்டும் லாபஸ்தானாபதி புதனும் உட்கார்ந்துருக்காங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்ட பேரும் புகழும் வாங்கி சிறந்த நிலையை அடைவீர்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு கவுன்சிலராக நிற்க வேண்டாம்னு நினைப்பீங்க, எம்எல்ஏக்கு நில்லுங்க, ஜெயிப்பீங்க. ஆனால் பேச்சுக்களில் நிதானம் தேவை. நாம் என்ன செய்கிறோம் அதை பேசுங்க. அடுத்தவன் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு பார்த்தா தயவுசெய்து பேசாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவன் செய்யும் தவறை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் உங்கள் தவறை ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் ஒரு தன்மைக்கு வந்தால், ஒரு பதவிக்கு வந்தால் நான் என்னதான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், அந்த மாதிரி எண்ணங்களை நான் இருக்கிறேன் என்ற தன்மையோடு நீங்கள் அரசியலில் அணுகிறீர்களா? ஏன் உங்களுக்கு மந்திரி பதவியே கிடைக்கலாம், அட்லீஸ்ட் எம்எல்ஏ போஸ்டாவது கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களை சொல்கிறேன் நான் வந்து. அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதியாக குருவேரை பார்க்குறார். குழந்தைகள் கல்விகளுடைய சிறந்து விளங்குவார்கள். நிச்சயமாக நற்பலன் கண்டிப்பாக நடக்கும். 2ல் சந்திரன் இருக்கிறான், கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். மனசு இல்லையா படப்படப்படன்னு படிக்கும். இந்த வீட்டு விட்டு வெளியே வந்தேன்னா என் வீட்டு வாசல் ஹெலிகாப்டர் நிற்கணும்னா, ஆகாயத்தில் பறக்கணும்னா அது நிச்சயமாக ஆண்டவன் அலைய கூட முடியாது. அதுக்கு மாத்திரம் நீங்கள் ஆசைப்படாமல் இருங்க சிம்மராசிக்காரர்கள், நிச்சயம். அப்போ உங்கள் ராசியாதிபதி சூரியன், தந்தை காரகனும் அந்த சூரியன், சகோதர காரகன் செவ்வாய், மாமன் காரகன் புதன், பாட்டனார் காரகன் ராகு. இவர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கனால பெரியவர்களை மதித்து பழகுங்கள், சகோதரியிடம் அனுசரித்து செல்லுங்கள், தாய் மாமனை அரவணைத்து செல்லுங்கள், பித்திருக்களை வழிபட்டு செல்லுங்கள். நிச்சயமாக வந்து சிம்மராசிக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான். பயப்படாங்க அஷ்டமத்து சனின்ட்டு. நீங்கள் உங்கள் கடமையில் சரியாக இருந்தால் அந்த சனி ஒன்று தேடி வந்துருமா, என்னையா வேணும் உனக்கு, உன்னோட ஒரு பக்திக்கு அளவே இல்லையானது சனி பகவானை வந்து கேட்பார். அந்தளவு சனி பகவான் இறங்கு வந்து உதவும் அளவுக்கு செயல்கூடிய திறமை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏதோ அந்த ராசியாதிபதி சூரியன் நவகிரகங்களின் நாயகன், நவகிரக மண்டலங்களுக்கு தலைவன். உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டு இருப்பது அதீத நற்பங்களை கிடைக்கும். நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. வேற எந்த பெருமை, குலதெய்வ கோயில் போங்க, முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க, பரோபகார சிந்தனையோடு இருங்க, குடும்பத்தாரை அனுசரித்து செல்லுங்க, சகோதர ஓடவோடு பழகுங்கள், தாய் மாமனை அனுசரித்து செல்லுங்கள். நிச்சயமாக வாழ்வில் ஒரு வெற்றிகரமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும். மீண்டும் அடுத்த வரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்து உங்களை பார்க்கிறார். ராசியை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மட்டுமல்லவர், ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லிய 6ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் தான். ஆக ஆனால் உங்கள் ராசியாதிபதியாகிய புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிற, இது ஒரு கொஞ்சம் நல்லாவே வீக்னஸ். தயவு செய்து கடன் வாங்கி எந்த வேலையுமே செய்யாதீங்க. இந்த ஜென்மத்துக்கு அந்த கடன்லேருந்து உங்களால் மீள முடியாது. ஏன்னா புதன் 6ஆம் இடத்துக்கு இருந்தாலும் அப்படிதான். நம்ம கடன் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், வந்தால் சொந்தக்காரத்தை தான். பங்காளி என்ன பங்காளி, ரொம்ப நாளமாக பணம் கிடந்த பங்காளி, எனக்கு ஒரு காசு கிடச்சிச்சு, ஒரு இடத்த விற்றேன், கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது, ஏதாவது நல்ல தொழில் ஆப்ஷன் நல்லா இருந்த மாதிரி, நீ செல்லா இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வலுக்கட்டாயமாக பணம் வரும், தயவுசெய்து வாங்கிறாது. அந்த 5 லட்சம் உங்களுக்கு 50 லட்சம் கடனாளி ஆக்கி விட்டுரும். என்ன விரையாதிபதியும் 6ல் உட்காந்துருக்கான், அஷ்டமாதிபதியும் 6ல் உட்காந்துருக்கான். சந்திரன் மனசஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுப்பான். உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ஆசையை தூண்டும், பேராசை ஏற்படுத்தும். எல்லாரும் சொல்லுவாங்க ராகு 6ஆம் இடத்துல இருந்தா அப்படின்னு சொன்னா பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுப்பான், லாட்டரி சீட்டு வாங்குங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. வேண்டாம், அந்த ஆசையெல்லாம் விட்டுருங்க. இந்த 2.5 வருஷம் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது சற்று சால சிறந்தது.
ஆனால் இந்த புதன் 7ஆம் இடத்துக்கு போய் உங்களை பார்க்கும்போது ஓரளவு சாதகமான நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த 6 உள்ள கிரகங்கள் பூரா மாறி போகணும், அதெல்லாம் கொஞ்ச நாளில் மாறிடும். சனி 2.5 வருஷத்தை அங்கே தான் இருக்க போகிறாரு, உங்கள் ராசிக்கு 7 தான் இருக்க போகிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பையன் என்ன பண்ணுறான், ஒழுங்காக இருக்கானா, இறைவழி நடந்திருக்கானா, பரோபகார சிந்தனையோடு இருக்கிறாப்லையா, எல்லாரும் மதித்து பழகிறாப்லையா, எல்லாரையும் மதித்து பழகிறாப்புனா, சகோதர உறவோடு நடந்துக்கிறானா, அதிகாரம் யார்ட்டையும் பண்ணலையே, தனக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு சம்பளத்தெல்லாம் சௌரியத்துக்கெல்லாம் பண்ணலையே, மாற்றுத்திறனால மதித்து பழகிறானா, இதையெல்லாம் தான் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் எப்படி நினச்சினா, தனக்கு பிடித்தமான ஒருவரை ஒரு ராசிக்காரர் செய்கிறார் என்றால் அவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். நீ அவனுக்கு உதவி பண்ணுற, நான் அவனுக்கு செஞ்சுருக்கணும், ஆனால் நீ செய்கிற, அப்போ என் வேலையை நீ செய்கிற, உன் வேலையை நான் செய்கிற அப்படின்னு சொல்லி சனி பகவான் இறங்கி வருவார். கன்னிராசிக்காரர்களும் எச்சரிக்கை உணர்வு தேவை, பண விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை. இந்த விரையாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதால், இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதால் மனம் சஞ்சலைப்படும். செய்தி பார்த்தா நான் சொல்கிறான் ஜோசியம் கிடக்கிறான், அவனுக்கு என்னையா, அவன் ஏதாவது அவன் பொழப்புக்கு ஏதாவது இருக்கா இல்லாத போடலன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நமக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, ஒருத்த பணம் கொடுக்குறேன்னா வாங்கியா, தைரியமாக பண்ணியா, நான்லாம் இருக்கேன் கடைசியில் பங்கு, நான் உனக்கு நல்ல தாப்பா நினச்சேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னப்பா செய்ய சொல்கிறேன், ஐம் சாரிடான்ட்டு அவன் போயிடுவான். சிக்கு சிந்தாவிந்தமாக இருந்து யார் நீங்கள் தான். அதனால் கொஞ்சம் அதில் அமைதியை கடைப்பிடிங்க. வேண்டாம், உங்கள் மனத்தை சிந்திக்க விடுங்க, உங்கள் புத்தியை தெளிய விடுங்க, சற்று நேரம் யோசிங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராரணேன்னு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் அந்த பெருமாள் உங்களுக்கு வழிகாட்டுவார். நான் ஏற்கனவே மிதனராசி சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஒரு ஏகாதசி வந்துச்சுன்னா மிகவும் அற்புதமான நாள் உங்களுக்கு. மிதனராசிக்கும் கன்னிராசிக்கும் இது ஏகாதசியும் சனிக்கிழமையும் சேர்ந்திருந்தால் மிகவும் அற்புதமான ஒரு நாள். அன்று சனி பகவானை மகாவிஷ்ணு அதி ரூபமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு நாள். அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி நாட்கள்லாம் பாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கைங்கரியம் பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் உள்ள இந்த மரத்துக்கு தண்ணீரை ஊற்றுங்க. நீங்கள் ராஜவிருட்சம் இருக்குல்ல, ஸ்தல விருட்சம்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட தண்ணீரை ஊற்றுங்க. நீங்கள் அமைதியை குறித்து கடைப்பிடித்து சென்றீர்களே ஆனால் அற்புதமான நற்பலன்கள். ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறான். கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மேன்மையை கண்டிப்பாக தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை 2ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியுமாக சுக்கிரன் வேற உட்கார்ந்துருக்கிறான். அவன் கொஞ்சம் பொருளாதாரத்தை பந்தா காட்ட வைப்பான். கையில் 4 காசு வச்சுனா போகிறோம், நிலைமையே மாறிடும், தலைகீழாக போயிடும் ஆள். அவன் என்ன பண்ணுறான்னா அப்படிக்கே தெரியாது. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அமைதியை கடைபிடிங்கள், சீரும் சிறப்போடு வாழுங்கள், நேர்மையோடு வாழுங்கள், தன்னையுடைய தாழ்ந்தொடை மதித்து பழகுங்கள், ஏழைகளுக்கு அளவளித்து பழகுங்கள். ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க, பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ்கார அப்பாவோட நின்றுட்டுருக்கான், ஒரு டீ வாங்கி கொடுத்த, தம்பி தப்பாக நினைக்காதப்பா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் போல தோணுது, உன் என்ன நினச்சா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுங்க, பண்ணு வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, வாழையில் நம்ம க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க, தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்களே ஏதாவது கொடுத்து பழகுங்கள். 5-10 என்ன குறைஞ்சிருப்போது, ஒரு டீ நம்ம குடிக்கிறோம் 15 ரூபா, ஒரு நாள் கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சிருப்பதில்லை. இதை செய்தீர்களானால் கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த கடைப்பயிற்சி நல்ல பலனையே கண்டிப்பாக நடக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.